வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எம்எஸ்எம்இ பற்றி பார்க்கலாம். எம்எஸ்எம்இன்றது சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். எம்எஸ்எம்இ இருந்தால் தான் நம்மளால் கவர்மெண்ட் லோன், முத்ரா லோன், பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரிலாம் லோன்ஸை நம்மளால் வாங்க முடியும். அதே மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய சப்சிடிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தராங்க. அதுவும் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க பேங்க்ஸில் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த எம்எஸ்எம்இ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், கம்பெனிஸ், ட்ரஸ்ட் அண்ட் சொசைட்டிஸ், இந்த மாதிரி எல்லா வகையான பிஸ்னஸ் ஆளுங்களும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 50 கோடிக்கு குறைவாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் 250 crores கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும். இது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு பண்ணுறீங்களா இல்லை சர்வீஸ் பேஸ்டு பண்ணுறீங்களான்றது சொல்லணும். பிஸ்னஸ் அட்ரஸ், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருந்தால் நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா இதுக்கு ஃபர்தராக என்னென்ன வேணுன்றதை நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் 40 lakhsக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் கூட்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஜிஎஸ்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் 20 lakhsக்கு மேலே போனாலே நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும். ஜிஎஸ்டியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.